நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். சமீபத்தில் நிறைய தெலுங்கு பூச்சிகள்லாம் வெளியே அதுவாக உள்ள புழுக்கம் தாங்க மாட்டாமல் ஓடி வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைகிறாங்க அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது. அது இல்லாமல் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி வேறு தமிழர்னு பேசிக்கிட்டே இருக்குது, தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டே இருக்குது. அதனால் இவனுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வழியே இல்லாமல் தெலுங்கு பூச்சிகள் எல்லாமே வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒவ்வொன்றா இப்போ மொத்தமாக கூட்டத்தோடு வெளியே வரப்போகுது. அதுதான் திமுக கட்சியோட தேர்தல் பரப்புரை பாடல். கவனிச்சிங்கன்னா தெரியும். எத்தனை பேருக்கு புத்தி இருந்து இதை கவனித்து சரியாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில. என்ன சொல்கிறான்னா, திராவிடன் தான் இங்கே எல்லா பேர்த்துக்கும் விடியலே கொடுத்தானா, சூரியன் விடுதலை கொடுத்துதான். டேய், சூரியன் எங்களை குலதெய்வமாக வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கவங்கடா நாங்கள். சரியா? நீங்கள் அதெல்லாம் திருடி வச்சுக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, ஓகே, மக்களே புரிஞ்சுக்கோங்க. இப்போ அவனுக்கு என்ன சொல்ல வரானுங்கன்னா, தமிழர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, தமிழர்கள் அவ்வளோ சிறப்பெல்லாம் கிடையாது, நாங்கள் வந்ததுக்கப்புறமா தான், அதுவும் நம்ம அந்த சொரியார் இவனுங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் தமிழர்கள் வெளிப்படைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை உருட்டிட்டு வரானுங்க. புத்தியுள்ள சமூகமாக இருந்தால் தமிழ் சமூகம் சாதிகளை துறந்து விட்டு தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும். சரிங்களா? இல்லை உங்களை இல்லை, உங்கள் புள்ள குட்டி அதுக்கு பிறக்க போகிறது எல்லாத்தையும் அழிச்சிடுவானுங்க. ஏற்கனவே நிறைய பேர்த்துக்கு காய அடிச்சிட்டானுங்க. பார்த்துக்கோங்க, கொரோனா ஊசி மூலமாக நிறைய பேர்த்துக்கு காய அடிச்சிட்டானுங்க. இப்போ அடுத்து கர்ப்பப்பை வாய் தடுப்பூசின்னு சொல்லி பொம்பளைங்களுக்கெல்லாம் காய அடிக்கிறானுங்க. புரிஞ்சுக்கோங்க மக்களே, இனமாக ஒன்று சேரலை அப்படின்னு சொன்னால் நாம் வீழ்த்தப்படுவோம். சொந்த நாட்டிலேயே ஈழத்தமிழ் மக்கள் முகாமில் இன்னும் அகதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமை நமக்கும் விரைவில் வரும். எச்சரிக்கை.